Milky Mist Paneer. Milky Mist Paneer. மகாசிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. He's a freaking badass. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் விதையாய் எழுவோம் தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி இரண்டாம் ஆண்டு மட்டும் இல்லை, இது வந்து 100ஆம் ஆண்டும் தமிழக வெற்றி கழகம் வந்து நிலைச்சு நிற்கிறவங்க தளபதியை வந்து சிறப்பான சம்பவம் செய்வார். இல்லை, இது உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது. இது நாங்கள் வந்து பல ஆண்டு காலமாக நாங்கள் சந்திச்சுட்டு தான் வரோம். எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொண்டு தான் வரோம். இப்போ ஊருக்குள்ளே எல்லா கொடிக்கம்பும் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் கொடிக்கம்பு வைக்கணும்னா அதுக்கு பர்மிஷன் கிடையாது, பேனர் வைக்கணும்னா பர்மிஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து நாங்கள் இப்போ இல்லை, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது சந்திச்சுன்னு இருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிர்கொண்டு தான் வந்துருக்கிறோம். அதனால் பயத்தில் அவங்க பண்ணுறதை பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் மீறி அதோட சிறப்பாக செஞ்சுட்டு நம்மன்னு போயினே இருக்கணும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கு? ஏற்கனவே தேர்தலாலே ஒரு பயம், ஆக்சுவலாக வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும். இந்த தேர்தல் தளபதி வந்து களத்தில் இறங்குறாப்புல 2026 சட்டமன்ற தேர்தலில் இறங்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த தேர்தல் களம் நீங்கள் எப்படி தளபதிக்காக வேலை பார்க்க போறீங்க? இந்த தேர்தல் களம் எப்படி சூடாக இருக்கும் போது? இல்லை, இப்போதைக்கு கல நிலவரம் வந்து நீங்கள் ஊரூராக போய் நீங்கள் சர்வே எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். தளபதி தான் அடுத்து சிஎம்னு எல்லாருமே அது மக்கள் வந்து மனசில் வச்சுட்டாங்க. அதை வந்து இப்போ என்ன தான் நம்ம பண்ணாலும், என்ன ஊராக போய் நம்ம என்ன நலத்திட்டம் பண்ணாலும் அது வந்து எடுபடாது. தளபதி மக்கள் சிஎம்மாக வந்து அவங்க மனசில் எப்போயே தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. 2026 தளபதி தான் சிஎம்மாக வராரு.
தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காரு, இன்னும் வெளில வந்து இறங்கல, எங்களை மாதிரி பொலிட்டிஷியன் களத்தில் வந்து இறங்கல, வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கான பதில் வந்து தளபதி 2026 ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சராக உட்காந்து அதுக்கான பதில் தளபதி தந்துடுவார். அவங்க வந்து இன்னமும் மக்கள் தேர்ந்தெடுப்பட்ட பிரதிநிதியாகவே அவங்க ஆவலை. முதல்ல அவங்க நியமன பதவியாக போனாங்க, அந்த பதவியிலையும் தொட்டி வச்சுட்டு வந்து உக்காந்துட்டாங்க. அவங்களாம் தளபதியை பற்றி பார்த்துட்டு தகுதியே கிடையாது அவங்களுக்கு. இப்போ திமுகவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2026 சந்திப்போம், களத்தில் சந்திப்போம். தளபதி சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த அட்டாக்லாம் டீசெண்டான அரசியல் அதை தான் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து அடிக்கிறது பேனர் கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுடைய அரசியல் டீசெண்டாக இருக்கும். நாங்கள் வந்து சும்மா அந்த இது பண்ணி பேசுறது, இன்னொரு கட்சியை வந்து தப்பாக பேசுறது அதெல்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் பண்ணுறாரு, அதை நாங்கள் வந்து அந்த கொள்கையை போயிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி வர ஒன்றும் கிடையாது. என்னோட பேர் மணிகண்டன், விழுப்புரம் மாவட்டம் கனமங்கலம் ஒன்றியம். தளபதிக்காக தான் நாங்கள் காலையிலேருந்து காத்து கொண்டிருக்கோம். அவர் வருகைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மாநாட்டில் வந்து பார்த்தோம், அந்த அளவுக்கு தெளிவான பார்க்க முடியல. அவருக்காக தான் நாங்கள் காலையிலேருந்து இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எப்போ வருவார் சொல்லிட்டு அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தால் இந்த இடம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவர் வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2026 இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது, ஒரு வருட காலம் தான் இருக்குது. 26 வந்து அவர் அந்த அரியாசனத்தில் அமர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் உழைச்சி கொண்டு இருக்கிறோம். 2026 அதுக்கான பலன் கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட முழு உழைப்பை போட்டு அதுக்கான வெற்றி அடைய வரைக்கும் நாங்கள் முழுமையாக உழைப்போம் அவருக்காக. அது விமர்சனங்கள் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து அதற்கான முடிவு வந்து 2026 தெரியும். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. அதுக்கான பதில் 26 தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை வந்து களத்தில் இறங்கி இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் அவங்களுக்கு. தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலுமே அதுக்கான வருகைகள்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ மற்ற கட்சிக்காரங்களாம் அதான் மாற்றுக் கட்சியோட வேலைப்பாடு தான். அது நம்மளுக்கு தெரியாது. அது மற்றவங்க இவரோட வளர்ச்சி பிடிக்காமல் இவர் முன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அதோட வீழ்ச்சி அவரை வீழ்த்தணுன்றதுக்காக ஒரு நிலைப்பாடு தான் அது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் தளபதியை கொண்டாடுறதுக்காக பேனர் வைக்கிறோம், அவருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். மாற்றுக் கட்சிக்காரங்க வந்து அவரை வளர விடக்கூடாது சொல்கிறதுனால அவங்களோட சதி திட்டம் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. அது பயம் குறுகிய காலத்தில் வந்து இப்போ தமிழக அரசியலில் வந்து அவர் ஒரு எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்காரு எல்லாருக்குமே தெரியுது. தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாநாடுல வந்து கொள்கை பரப்பு மாநாடுலேயே பார்த்துருப்பாங்க எல்லாருமே. அதை பார்த்து அரண்டு போயிருக்காங்க எல்லாருமே. அந்த ஒரு பயம் தான் 2026 வந்துருவாரா, அவர் தான் கண்டிப்பாக வருவார். அது எல்லாரும் தமிழக மக்களுக்கே தெரியும். அதுக்கான பதில் 2026 தெரியும். அவர் வளரக்கூடாதுனால மாற்றுக் கட்சியோட சதி தான் எல்லாமே. இந்த பேனர் கிழிக்கிறது, இந்த சில்லறை வேலைலாம் பார்க்குறதுலாம் அந்த மாதிரி வேலைலாம் அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு செயல்லாம் எங்ககிட்ட இருக்காது. உற்சாகமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ பேர் வராங்க, எப்படி குறிப்பிட்டாப்புல ஆளுதான் விடுறீங்களா? ஆமாம், ஒன்லி பாசஸ் இருக்கவங்க மட்டும்தான், நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி மக்கள் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு வராங்க. தளபதி விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு வராங்க? 9 மணிலேருந்து ஒரு 9:30க்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்களே எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ட்ரெஸ் கோட் பார்க்குறீங்க, எல்லாமே எஜுகேட்டட் பீப்புளாக எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி இருக்குது, மாநாடு மாதிரி, ஒரு கூட்டம், அரசியல் கூட்டம் மாதிரி இல்லை. ரொம்ப ப்ரொஃபஷனல் அழகாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு டிக்னிஃபைடாக இருக்காங்க பாருங்கள், ஐடி கார்டு போட்டு. போன வாட்டி உள்ள மாநாட்டில் திரு புசியானது மட்டுமே அவர்கள் தனியாக நின்று செஞ்சது நிறைய பேர் பார்த்தா நீங்களாம் கூட இப்போ ஆதவர்ஜனாங்க கூட கொஞ்சம் தலைமை பண்ணி கொடுத்து அது எப்படி இருக்குது? 2 பேரோட எல்லாமே வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு, நல்லதை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணுன்றதுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் ஒன்று சேருவாங்க. புதுசாக ஒரு 3 பேர் பேச்சுவார்த்தையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருமதி காளியம்மாள். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் பனீர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.